வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்கள் இபிஎஃப் ரெக்கார்டில் டேட் ஆஃப் பர்த்தில் திருத்தம் செய்யணும் அப்படின்னா இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும் அப்படின்னு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி எஸ்ஓபி வெர்ஷன் 3.0 ஆர்டரில் டேட் ஆஃப் பர்த்தில் திருத்தம் செய்ய என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டை மேலும் எளிமையாக்குற விதமாக இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும்னு 16/1/2025 புது ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, 1 பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். 2 போர்டு அப்படி இல்லாட்டினா யூனிவர்சிட்டியில் கொடுத்த உங்கள் பெயருடன் கூடிய மார்க் ஷீட்டு ஆர் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு ஆர் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லாட்டினா எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு. 3 சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுக்காக வழங்கப்படுற சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு. 4 ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் திருத்தம் செய்கிறதுக்கு சரியான ஆவணம் எதுவுமே இல்லாதவங்க அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மெடிக்கல் சிவில் சர்ஜன். இவங்க உங்கள் உடம்பை மருத்துவ ரீதியாக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வயது இதுதான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் நோட்ரைஸ் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜி சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், நோட்ரைஸ் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்துடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், எந்த இடத்துல கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதே சேனலில் வேறு ஒரு பதிவு இருக்குது, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 5 பாஸ்போர்ட்டு. 6 பேன் கார்டு. 7 ஸ்டேட் ஆர் சென்ட்ரலுடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரு. 8 ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பொதுத்துறை நிறுவனங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதியுடன் கூடிய மெடிக்ளைம் கார்டு. 9 டாமிகல் சர்டிஃபிகேட், அதாவது கவர்மெண்ட்டில் கொடுத்த குடியுரிமைக்கான சான்றிதழ். 10 ரேஷன் கார்டு ஆர் பிடிஎஸ் கார்டு. 11 இஎஸ்ஐயுடைய இபெச்சான் கார்டு. 12 ஓட்டர் ஐடி. 13 மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது அரசு அமைப்பு, அதுவும் இல்லாட்டினா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட உங்கள் ஃபோட்டோ மற்றும் டேட் ஆஃப் பர்த்துடன் கூடிய அடையாள அட்டை. 14 டிரைவிங் லைசன்ஸு. இப்போ மேலே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் திருத்தம் செய்கிறதா இருந்தாலோ இல்லை மாற்றம் செய்கிறதா இருந்தாலோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இபிஎஃப்ஓ ரீசெண்டாக வெளிவந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.